ஒரு வீடு கட்டுறப்போ வாஸ்து இம்பார்ட்டண்டா இல்ல டிசைன் அண்ட் இன்ஜினியரிங் இம்பார்ட்டண்டா? நீங்களே சொல்லுங்க. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. வாஸ்துன்றது ஒரு பிலீஃப்ங்க, ஒரு கம்ஃபர்ட் ஃபேக்டர். நீங்க நம்பி ஃபாலோ பண்ணணும்னா பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மென்டல் பீஸ் வரும். ஆனா வாஸ்து இல்லாம பில்டிங் கட்டினா பில்டிங் ஃபெயில் ஆகும்னு எந்த ஒரு இன்ஜினியரிங் ப்ரூஃபுமே கிடையாதுங்க. வாஸ்தை ஃபாலோ பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. பட் பிராக்டிக்கலா ஒரு சில விஷயங்கள் கேட்கறேன், யோசிச்சு பாருங்க. வீட்டில் வென்டிலேஷன் ஒழுங்கா இல்லைன்னா வீட்டில் ஹீட் இருக்க தான் செய்யும், ஸ்மெல் வரதான் செய்யும். சன்லைட்டை ஒழுங்கா பிளான் பண்ணலைன்னா வீடு இருட்டா இருக்கும், ஃபங்கஸ் ஃபார்மேஷன் வருங்க. ட்ரைனேஜை ஒழுங்கான ஸ்லோப் கொடுத்து பிளான் பண்ணலைன்னா பாத்ரூம்லயோ கிச்சன்லயோ தண்ணி தேங்கி தாங்க நிற்கும். வாஸ்து எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு டிசைனையும் என்ஜினியரிங்கும் கோட்டை விட்டா வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி எப்படிங்க வரும்? நெகட்டிவ் எனர்ஜியும் ஸ்மெல்லும் தாங்க வரும். ஆமாவா இல்லையா? ஆமா மட்டும்தான். இப்போ நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நீங்க வாஸ்து சப்போர்ட் பண்றீங்களா இல்ல டிசைன் அண்ட் இன்ஜினியரிங் சப்போர்ட் பண்றீங்களா? இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்கள் பொறியாளர் கார்த்திக் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.